ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/2 kg கேக் செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கர்ட் வச்சு ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் எக் வச்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பெருசாக ஒரு வேரியன்ஸ் இருக்காது. நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். 10 rupees கர்ட் பேக்கெட் இருந்தாலே போதும், அவ்வளோதான் நான் கர்ட் எடுத்திருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் 50 grams, அது ஒரு 30 rupees வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவுடர்ட் சுகர் எடுத்துக்க போகிறோம். ஸோ சுகரோட கப்போட வெயிட்டும் எதுவும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 120 grams தான். ஸோ அந்த 120 gramஸ்க்கு என்ன ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 or 7 rupees தான் வரும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு 2 rupees, அது ஒரு 4 drops தான் வரும், நமக்கு தேவைப்படும். ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஒரு 2 rupees தான் நமக்கு வரும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பவுடர் சுகர் மெஷர் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மைதா தான் ஆட் பண்ணணும். ஸோ மைதாவோடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/4 tablespoon சால்ட்டு அண்ட் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு சல்லடையில் சளிச்சிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் நைஸாக கேக் கிடைக்கும். ஸோ 1 cup மைதானும் போது 120 grams, அது ஒரு 7 rupees வரும். ஸோ சுகரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 rupees தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்து அது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு நைஸான ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தான் நல்லா பீட் பண்ணணும் ஆக்சுவலாக, கர்டு அண்ட் சுகர்லாம் போடும்போது. பட் மைதா போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பீட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்பேச்சுலா வச்சு தான் நம்ம மிக்ஸ்அப் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரை அப்படியே வந்து கேக் டின்னில் ஊற்றிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயில் ஆர் பட்டர் வந்து போட்டுட்டு கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி விட்டு பண்ணிங்கனாலும் நல்லா தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணேன், நல்லா வந்துச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் வச்சுட்டோம். நான் ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 200 degree Celsiusல 10 minutes ப்ரீஹீட் பண்ணேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 9 liter ஓவன் ஓடிஜிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா 200 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய ஓடிஜி எடுத்திங்கன்னா 160, 180 வச்சுக்கலாம், அதுவே போதுமானது தான். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் கேக் நமக்கு நல்லாவே வந்துருச்சு. ஸோ ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 200 degree Celsiusல நான் வந்து பேக் பண்ணேன். எனக்கு வந்து கேக் ரொம்பவே ஸ்மூத்தானா சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன ப்ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம அப்படியே வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கர்ட் ஒரு 10 rupees இல்லைங்களா. ஸோ 10, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஒரு 30, 40. ஸோ 40க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஒரு 7, 47. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ட்ராப்ஸ், அதாவது வெனிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2. ஓகே, 50 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 50க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதா ஆட் பண்ணணும். ஸோ மைதாவுமே வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 7 rupees, 57. அண்டு இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு இதெல்லாமே ஒரு 5 rupees வச்சுப்போம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக நமக்கு மோஸ்ட்லி 17 கூட வச்சுக்கோங்க. ஒரு EB பில் ஒரு 10 rupees வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் தான் ஆகும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது ஒரு 10 rupees வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு மேக்ஸிமம் நம்ம பண்ணால் கூட 80க்கு மேலே போகாது. ஸோ 80 rupeesலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg கேக் ஸோ ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.